அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹிந்தியில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்க அஷ்டகர்மா அப்படின்ற ஒரு வேற லெவலான மிஸ்ட்ரி ஹாரர் படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஆவிகள் கூட பேசுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில சாமியார்கள் எங்கேயும் இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு சாமியாரை காட்டுறாங்க. அவர் தன்னோட வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ரெடி ஆகிக்கிட்டே இருக்கும்போது அவரோட அசிஸ்டன்ட்க்கு ஃபோன் வருது. ஐயாவை பார்க்கணும், நாங்கள் அங்கே டைரக்டா வரலாமான்னு கேட்க ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கவங்க வாய்ப்பே கிடையாது, குறைஞ்சது 10 நாளைக்கு முன்னாடி ஆச்சு ஐயாவோட அப்பாயின்மெண்ட் நீங்க பிக்ஸ் பண்ணி ஆகணும், அண்ட் எதுக்காக பார்க்க போறேன் அண்ட் உங்களோட பேர் விவரங்கள் முதற்கொண்டு எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பி முன்தொகையா ஒரு 5000 ரூபாய் கட்டியிருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களால பார்க்க முடியும். ஐயா இப்ப பிஸியா இருக்காரு, முதல்ல இந்த வேலைகள் எல்லாத்தையும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிட்டு ஐயா பாத்தீங்கன்னா வெளியில இருக்க மக்களை அட்டென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போறாரு. முதல்ல ஒரு பெண்மணி வராங்க. உங்களுக்கு என்னமா பிரச்சனைன்னு கேட்க என்னோட கணவர் கிட்ட பேசணும்னு சொல்ல அப்படியே ஒரு லைட்டு மாதிரியான பொருள் இருக்கும், அதுல கை வைக்க உடம்பெல்லாம் சிலுத்து போயிடுது. இவங்களோட கணவர் மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்க வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா தன்னோட கணவர் எந்த விதமான முன்னெச்சரிக்கையும் இல்லாம திடீர்னு ஒரு நாள் சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவங்க வேற ஒருத்தர் கூட அஃபேர் வச்சிருந்திருப்பாங்க. இந்த விஷயத்த அவர் தெரிஞ்சுக்கிட்டதால தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை இவர் ஷேர் பண்ணி முடிக்க அவங்க ஒரு மாதிரி பயந்துட்டு வெளியே போறாங்க. கட் பண்ண வேற ஒரு லேடியும் அவங்க கூட கண் தெரியாத ஒரு நபரை உட்கார்ந்துகிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அம்மா அடுத்து நீங்க தான் உள்ள வர முடியுமான்னு கேட்க அந்த நபரை கூப்பிட்டுக்கிட்டு உள்ள போறாங்க. உள்ள போனதும் அம்மா உங்களுக்கு என்னமா பிரச்சனை, உங்க பையன் கிட்ட பேசணுமா, அம்மா பக்கத்துல இருக்கிறது யாருமான்னு கேட்க இவங்களும் பக்கத்து வீட்டுக்கார பையன், என்னோட பையன் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான், அவன் கூட பேச ஆசையா இருக்கு, கொஞ்சம் உதவி பண்ண முடியுமான்னு கேட்க அதே மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாரு. குழந்தையாவே மாறி குழந்தை மாதிரியே பேசிக்கிட்டும் இருக்கு. இந்த விஷயத்த கண் தெரியாத மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கா இல்லையா, அவர் வீடியோ எடுக்கிறாரு. அது கூடவே இவர் ஏமாத்துறாரு அப்படின்ற விஷயத்த ரிவீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக கையில பாத்தீங்கன்னா ஒரு டிவைஸை வச்சிருப்பாரு. சவுண்டை கூட்டிக்கிட்டே இருக்கு. அந்த மந்திரவாதி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டே இருக்காரு. எழுந்து போய் அவரோட காதுல இருந்து ஒரு ஹெட்செட்டை பாத்தீங்கன்னா எடுக்கிறாரு. ஸோ இன்ஃபர்மேஷன் எல்லாமே இவருக்கு இது மூலமா கிடைக்குது அப்படின்ற விஷயத்த அந்த நபர் பாத்தீங்கன்னா ரிவீல் பண்றாரு. ஸோ கண்ணு தெரியாம இருந்தாரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அவரோட பேர் அர்ஜுன் அப்படின்றத படத்தோட ஹீரோவும் இவர் தான். ஸோ இந்த நபர் ஆவிகளோட பேசுற அப்படின்ற மாதிரி ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேமரா ஆன் பண்ணிக்கிட்டே பக்கத்துல ஒரு ரூம் இருக்கும், அங்க திறந்து பார்க்க ஒரு டீமே பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னா 10 நாளைக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த 10 நாள் எதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை அண்ட் என்ன காரணத்துக்காக இவங்களை தேடி வர போறாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு தேவையான நேரத்தில் அதை எடுத்து விடுறது தான் இந்த டீமோட வேலை. ஸோ இது மொத்தத்தில் ஃபேக் அப்படின்ற விஷயம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா லைவா போட்டு எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக்கி விட்டுட்டாரு. கட் பண்ண அந்த நபர் இருக்கா இல்லையா, அவர் பயங்கர கடுப்புல யாராம உள்ள வந்து மொத்தத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிட்டான். அம்மா அவனோட வீடு எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி விசாரிக்க கட் பண்ணி ஒரு பிரெக்னன்ட் லேடியும் அவங்களோட குழந்தையும் நமக்கு காமிக்கிறாங்க. பிரெக்னன்ட் லேடி பாத்தீங்கன்னா குழந்தை ரொம்ப நேரமா முடிச்சுக்கிட்டே இருக்கு, அப்பா சீக்கிரமா வந்துருவாரு, நீ போமா அப்படின்ற மாதிரி போனை கொடுத்து சார்ஜ் போடு அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சுட்டு அவங்கள படுக்க சொல்லிடுறாங்க. ஸோ இவங்க தனிமையில உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயம் பார்த்து வயிறு வலி ஏற்பட ஆரம்பிக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அங்க கரண்ட் போக ஆரம்பிக்குது. இவங்க ஒரு மாதிரி நின்றுகிட்டே இருக்கும்போது முகம் தெரியாத நபர் ஒருத்தர் உள்ள என்டர் ஆகுற மாதிரியும் அந்த வீட்டோட செக்யூரிட்டியை பார்த்தீங்கன்னா அப்படியே தலையை வெட்டி எடுத்துட்டு வர மாதிரி காமிக்கிறாங்க. இதை பார்த்ததும் இவங்க பயந்து போய் ஒரு இடத்துல ஒழிஞ்சுக்கிட்டு தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக பதுங்கி பதுங்கி பார்த்துக்கிட்டே இருக்க எதுவுமே தெரியாம இவங்களோட குழந்தை கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வெளியே வராங்க. அவங்கிட்ட இருந்து தன்னோட குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக என்னமோ பண்ணி பாக்குறாங்க. ஒரு வழியா தன்னோட குழந்தைய புடிச்சு வச்சுக்கிட்டு நகரவே நகராத, அம்மா இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவுமே ஆகாதுமா அப்படின்ற மாதிரி கத்திய கையில புடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து கரண்ட் வருது. இவங்களும் எல்லாம் சரியாயிடுச்சு போல, வந்தது யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த நபர் நின்றுகிட்டு இருக்காரு. அண்ட் வந்தது பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் வரைக்கும் அர்ஜுன் அப்படின்ற மாதிரி ஹீரோ காமிச்சாங்க இல்லையா, அவர் தான் இவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி ஒரு லேடி மயக்க நிலைமையில இருந்து எழுந்துக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அர்ஜுன் இருக்கா இல்லையா, அவர் ஹிப்னாட்டிசம் பண்ணி திவ்யா அப்படின்ற ஒரு லேடி கிட்ட ட்ரீட்மெண்ட் வழங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தெரியும். அவங்க ஒரு மாதிரி சுயநினைவுக்கு வந்தோடனே இதுக்கு மேல எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கனவுல, அதாவது இவ்வளவு நேரம் வரைக்கும் நடந்தது இல்லையா, அது இவங்களோட இமேஜினேஷனா இருக்கும். அதுல ஒரு பிரெக்னன்ட் லேடி இருந்தாங்க இல்லையா, அவங்க பாத்தீங்கன்னா அர்ஜுனோட அசிஸ்டண்டா தான் இருப்பாங்க. அவங்க வரதை பாக்குறாங்க. எதுக்கும் நீ பத்திரமா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா போய்கிட்டே இருக்கு. அந்த அசிஸ்டன்ட் இருக்காங்களே, ஒரே ஒரு கேள்விதான், அவங்க தான் உங்களோட ட்ரீட்மெண்ட்கே ரெஸ்பான்ஸ் பண்ணாம வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா, நீங்க அவங்களே எதுக்கு கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு
கேட்க கட் பண்ணி அவங்க முறையா எங்க அஃபெக்ட் ஆனாங்க அப்படின்ற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. திவ்யாவோட பிளாஷ்பேக் ஒன்று போக ஆரம்பிக்குது. திவ்யாவோட ஃபேமிலியில பாத்தீங்கன்னா இவங்களோட கணவர் அண்ட் இவங்களோட ஒரு பையன் அப்படின்ற மாதிரி இருக்கும். பையனுக்கு பாத்தீங்கன்னா பேச்சு வராது. இதனால பையனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து தான் வளர்க்குறாங்க. அவனுக்கு டிராயிங் வரைகிறது அப்படின்னா ரொம்ப இஷ்டமா இருக்கும். ஆனா அந்த டிராயிங்ல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களோட அம்மாவான திவ்யா கண்டுபிடிக்கிறாங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னா பையன் நிறைய டிராயிங்ஸ் எல்லாத்தையும் வரைவான் இல்லையா, அதுல குறிப்பிட்ட டிராயிங்ஸ்ல மட்டும் ரெட் கலர் பெயிண்டை யூஸ் பண்ணுவான். அப்படி எதுக்கெல்லாம் அவர் ரெட் கலர் பெயிண்டை யூஸ் பண்றானோ அந்த சம்பவம் ரியல் லைஃப்ல நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ அவன் ஒரு 2 பெயிண்டிங்கை பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருப்பான். மொதல் பெயிண்டிங் பக்கத்து வீட்டு நாய் வண்டியில் அடிபட்டு செத்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். இது அப்படியே நடந்திருக்கும். ஆனா அதே மாதிரி இவங்களோட டீச்சர், அதாவது அந்த பையனோட டீச்சர் பார்த்தீங்கன்னா அடிபட்டு கை உடைஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே விஷயம் அவங்களுக்கு அங்க நடந்திருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் திவ்யா அவங்களோட கணவர்கிட்ட சொல்றாங்க. முதல்ல நடந்தது கோஇன்சிடென்ட்டா இருக்கலாம், ஆனா இன்னொரு வாட்டி நடந்தது கண்டிப்பா அப்படி இல்லை இல்லையா. சோ அவன் வரைகிற டிராயிங்ஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, எக்காரணத்தை கொண்டு அவனுக்கு டிராயிங் பென்சிலையோ டிராயிங் பேடையும் கொடுத்துடாதீங்க அப்படின்ற மாதிரி புடுங்கி வச்சுக்க. இதனால அந்த பையன் ரொம்ப சோகத்துல இருக்கான். கட் பண்ண இவங்களோட அப்பா வேலைக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட கொஞ்சிட்டு போகலான்னு ட்ரை பண்ண பையன் வெறுத்து ஒதுக்க ஆரம்பிக்கிறான். இதை இவங்களோட அம்மா நோட் பண்றாங்க. எதுக்காக இவன் இவ்வளவு அக்ரஷனா இருக்கா அப்படின்ற மாதிரி டிராயிங் புக் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதே சமயம் இந்த பையனும் பாத்தீங்கன்னா வரைய எதுவும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி அம்மாவோட மை இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு அந்த ரெட் கலர் நெயில் பாலிஷ் எடுத்துக்கிட்டு வரைகிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த சைடு அம்மா அவனோட டைரி ஓபன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கு. அதுல இருக்க டிராயிங்ஸை பார்த்து கதிகலங்கி போயிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா இவங்களோட கணவர் இருக்கா இல்லையா, ஸ்வேதா அப்படின்ற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்கார் அப்படின்ற விஷயம் அந்த பையன் பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா வரைஞ்சி வச்சிருக்கும். ஸோ என்னென்னலாம் நடந்திருக்கும் அப்படின்ற விஷயங்களை அவன் பாத்தீங்கன்னா கரெக்டா வரைஞ்சி வச்சிருப்பான். இதை பார்க்க அவங்களோட கண்ணு கலங்க ஆரம்பிக்குது. ஆனா அதே சமயத்துல இந்த சைடு அவங்களோட கணவர் பாத்தீங்கன்னா வேலைக்கு டைம் ஆகுது அப்படின்ற மாதிரி கிளம்பி இருப்பா இல்லையா, அந்த பொண்ணு கூட தான் சந்தோஷமா ரூம் எடுத்து நேரத்தை செலவிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயம் பார்த்து கதவை யாரும் வேகமா தட்டுறாங்க. இவங்களும் யாரா இருக்குன்னு போய் பார்க்க, ஆனா அதே சமயத்துல அந்த குட்டி பையன் படம் வரைஞ்சிக்கிட்டே இருந்தா இல்லையா, அதை நமக்கு காமிக்கிறாங்க. ஸ்வேதா அண்ட் இவங்களோட அப்பா 2 பேரையும் வரைஞ்சிட்டு 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கான். காரணம் என்ன அப்படின்னா ஸ்வேதாவோட கணவர் இந்த 2 பேரையும் சுட்டு தள்ளுற மாதிரி இவன் வரைஞ்சி வச்சிருப்பான். இதை பார்த்துதான் இவங்களோட அம்மா பாத்தீங்கன்னா கதிகலங்கி போயிடுறாங்க. பார்ஷலா இந்த சைடு அந்த ஹோட்டல்ல இருக்கவங்கள காமிக்கிறாங்க. ஸ்வேதாவோட கணவர் இருக்கா இல்லையா, முதல்ல ஸ்வேதாவை சுட்டு தள்ளிட்டு அந்த அஃபேர் வச்சுக்கிட்டு இருந்த திவ்யாவோட கணவரையும் போட்டு தள்ளிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இதை நான் கண்டிப்பா நம்ப மாட்டேன் அப்படின்றது உனக்கே தெரியும். ஆஸ் அ சைக்காட்ரிஸ்டா இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றது இன்வெஸ்டிகேஷன் பண்றது ஏன் வேலை இல்லையா. அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்கும்போது அந்த பையன் வரைஞ்சான் அப்படின்ற மாதிரி பெயிண்டிங் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது வரையவே கிடையாது. அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கிடையாது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இமேஜினேஷன்ல சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு, இது மட்டும்தான் அங்க நடந்த விஷயமா இருக்கும். ஆனா இவங்களுக்குள்ளே அதான் பையன் வரையறதால தான் அது நடக்குது, அவங்ககிட்ட ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு அப்படின்ற மாதிரி பயந்து இவங்க இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு இருக்கும். ஸோ சைக்காட்டிஸ்டா இவர் பார்த்தீங்கன்னா அதுக்கான காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பயத்துல ஒரு அமிலம் சுரக்கும், அதுதான் அவங்களை மேலும் இந்த மாதிரி தள்ளிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி விளக்கங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு டிவி ஷோல கலந்துக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த ஆன்மாக்கள் மாந்திரிகங்கள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டமும், இன்னொரு பக்கம் இது எல்லாமே ஃபேக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டு இருக்கு. அந்த கூட்டத்துலதான் அர்ஜுனும் அவங்களோட அசிஸ்டன்ட்டும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஆங்கர் கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பேய் இருக்கு அண்ட் பேய் இருக்கிறத நீங்க சுத்தி இருக்கிற விஷயங்களை வச்சு உணரலாம் அப்படின்ற மாதிரி பேய் நம்பிக்கையுடைய டீம் இருக்கு இல்லையா, அவங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எதிர்த்தரப்புல இருந்து எனக்கு நம்பிக்கையே இல்ல, நீங்க முடிஞ்சா அதாவது பண்ணி காட்டுங்களா பாக்கலாம்னு சொல்ல ஒரு நபர் எழுந்து வராரு. அந்த பேய் நம்பிக்கை இல்லாதவரை கூப்பிட்டு நான் சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நீ பண்ணுவ பாக்குறியா அப்படின்ற மாதிரி அவரோட கைகள்ல ஒரு மாதிரியான பவுடர் எடுத்து அவர் மேல வீசுற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பேய் நம்பிக்கையே இல்ல அப்படின்ற மாதிரி இருந்தா இல்லையா, அவர் சொல்ற பேச்சுக்கள் எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிக்கிறார். அதாவது அந்த சாமியார் பேசுற விஷயங்கள் எல்லாத்தையும் பின்பற்றி நடந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த பார்த்தது பேய் நம்பிக்கை இல்லாதவங்க ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிப்ப உட்காந்துக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோ உள்ள என்ட்ராக்குறாரு. அவர் யூஸ் பண்ணது ஒரு மாதிரியான ட்ரக்ஸ், இது பல நாடுகள்ல தடை பண்ணிட்டாங்க. இப்போ அதை யூஸ் பண்ணி தான் இங்க எல்லாருமே நிறைய மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல அப்படி எதுவுமே கிடையாது, இது எல்லாமே சயின்டிபிக்காவே ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு 90% பீப்புள்ல 45% பீப்புள் பேய் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்புறாங்க. அந்த 45% ஆஃப் பீப்புள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இவங்க தான். இவங்க மட்டும் இல்லாம பயத்துல இருக்கிற பாதி பேர் தான். இவங்க எல்லாரையும் நம்ம கியூர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த உலகம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி அவங்கள போட்டு வாட்டி வதச்சி எடுத்துக்கிட்டே இருக்கு. அதுல இருக்க ஒரு
மர்மமான நபர் பேச ஆரம்பிக்கிறாரு. நான் இது நேரம் வரைக்கும் அமைதியா இருந்தேன், ஆனா இனிமேல் அப்படி இருக்க போறது இல்ல. அவளை சுத்தி கண்டிப்பா ஒரு எனர்ஜி இருக்கு அப்படின்றது நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன். நான் சொல்ற இடத்துக்கு நீ வர முடியுமான்னு கேட்க அந்த மனுஷனும் வர்றேன்னு எங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது சைக்காட்டிஸ்ட் துறையில பெரிய ஆளா இருந்து இப்போ ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்ல இறக்கி இருக்க ஒரு ஜட்ஜை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கூப்பிடுறாங்க. ஸோ ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு சைடுமே படிச்சு குடிச்ச ஆள் ஒருத்தர் இருக்கார் அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு இன்ட்ரோவை கொடுத்து இவர் பார்த்தீங்கன்னா அங்க நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இதோட முடிவுல அந்த மனுஷனோட ரெண்டுமே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக கட் பண்ணி அர்ஜுன் அங்க முகம் தெரியாத ஒரு நபர் கிட்ட சபதம் இட்டார் இல்லையா, அவர் கூட போற மாதிரி காமிக்கிறாங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க, இந்த வீட்டுல பல அமானுஷங்கள் நிறைஞ்சிருக்கு, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஓனர் கிட்ட போய் முதல்ல பேசுங்க, அதுக்கப்புறமா உள்ள போய்க்கலாம்னு சொல்ல கட் பண்ணி ஓனரை பார்க்கணும்னு போறாங்க. அப்படி பார்க்க போகும்போது தான் இவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட். அந்த ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா திவ்யா அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கா இல்லையா, அவங்களோட ஃபேமிலி தான். இதை பார்த்தது ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாரு. ஆமா, அந்த வீட்டுல என்ன இருக்கு, அந்த வீட்டுல நாங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணலான்னு இருக்கோம், சாவியை கொடுக்க முடியுமான்னு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்க அவங்க உங்களோட ட்ரீட்மெண்ட்டே வேணாம் அப்படின்னு தான் நான் வந்தேன், எங்கேயும் நீங்க எங்களை தொல்லை பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்களா, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க, அந்த வீட்டை பத்தி மட்டும் பேசாதீங்க, அது ஒரு டிராஜடியான இன்சிடென்ட் அப்படின்ற மாதிரி துரத்தி அனுப்பிவிட இவர் என்ன பண்ணதுன்னு தெரியாம சரி நாங்க இங்க இருந்து போயிடுறோம், உங்களோட பையனை மட்டும் ஒரே ஒரு முறை பாத்துக்க முடியுமான்னு கேட்க பயங்கரமா அழுகுறாங்க. ஒரு ரூமுக்கு கூட்டு போய் ஒரு பெரிய டிராயிங்க காமிச்சுக்கிட்டே இருக்க அப்படியே கட் பண்ணி என்ன நடந்தது அப்படின்றத காமிக்கிறாங்க. இவங்க அதாவது திவ்யா ஒரு நாள் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது பையன் எழுந்துக்கிறான், டிராயிங் வரையணும் அப்படின்ற மாதிரி வேகமா போறான். ஒரு ரூமுக்குள்ள போய் டிராயிங் வரைஞ்சி வச்சுக்கிட்டே இருக்க கட் பண்ணி திவ்யா தூக்கத்துல இருந்து காமிக்கிறாங்க. எழுந்து பக்கத்துல பாக்குறாங்க, பையனை காணோம், எங்க போனா அப்படின்ற மாதிரி வீடு முழுக்க தேடி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்களோட தாத்தா பாத்தீங்கன்னா படுத்த படுக்கையா இருப்பாரு, வீல் சேர்ல தான் இருப்பாரு. அவர்கிட்டயும் விசாரிக்க தெரியல அப்படின்ற ஒரு பதில். இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம கார் எடுத்துக்கிட்டு வேகமா கிளம்புறாங்க. ஆனா அதே சமயத்துல இவங்களோட அம்மா அதாவது திவ்யாவோட அம்மா டிராயிங்க போய் பார்க்க அங்கதான் நமக்கு ஒரு ட்விஸ்ட். திவ்யா கையால தான் அவங்களோட குழந்தை ஆக்சிடென்ட்ல இறந்து போக போறா அப்படின்ற மாதிரி அந்த பையன் சாகிறதுக்கு முன்னாடி வரைஞ்சி வச்சுட்டு போயிருப்பான். திவ்யா போய்கிட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தரை இடிச்சிடுறாங்க. யாருன்னு இறங்கி பார்க்கும்போது தான் தெரியுது தன்னோட பையன் அப்படின்ற விஷயம். ஸோ அவன் இறந்து போயிட்டான், அவன் கடைசியா வரைஞ்ச டிராயிங் இதுதான் அப்படின்ற மாதிரி திவ்யா கூட்டு போய் காமிக்க ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆயிட்டாரு. எதுவுமே பேசாம வெளியே வர அந்த சமயம்னு பார்த்து அந்த பையன் டிராயிங்ல வரைஞ்சி வச்சிருந்திருப்பான் இல்லையா, ஒரு நாய் வண்டியில் அடிபட்டு சாகுறது அண்ட் இவங்களோட டீச்சருக்கு அடிபட்டு போறது அப்படின்றது, அந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப நடந்துகிட்டு இருக்கிறத கண் குளிர பாக்குறாங்க. நம்பலாமா வேணாமா அப்படின்ற ஒரு குழப்பத்துக்கு தள்ளப்படுறாங்க. இது எல்லாத்துக்கும் பதில் அந்த நபர்கிட்ட தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த வீட்டுக்கு போறியான்னு சபதமிட்டார் இல்லையா, அவரையே போய் பார்க்க அவர் அந்த இடத்துல நான் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வீட்டை ஒரு வருஷம் லீஸுக்கு எடுத்தேன், ஆனா எண்ணி ஒரே வாரத்துக்குள்ள அங்க ஏதோ இருக்கு, அங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். இதனால அந்த வீட்டை பூட்டிட்டு என்னோட வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்பதான் ஒரு டைரக்டர் நான் படம் எடுக்கணும், அதுக்கு கதை தேவைப்படுது அப்படின்ற மாதிரி என்கிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ அந்த வீட்டை பத்தி நான் அவங்கிட்ட சொன்னேன். கியூரியாசிட்டி அதிகமாயிருச்சு, ஒரு வாரம் மட்டும் கொடுங்க, நான் அந்த வீட்டுல போய் கதை எழுதுனேன் அப்படின்னா நிறைய கண்டென்ட் எனக்கு வந்துகிட்டே இருக்கும், ஒன்னும் கவலைப்படாதீங்க, ஃப்ரெண்டோட தான் போறேன்னு சொல்ல இந்த மனுஷனும் யோசிக்கிறாரு. சரி போறீங்க, ஏதாவது சஸ்பீஷியஸா தெரிஞ்சது இல்ல ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்ததுன்னா உடனடியா அங்கிருந்து கிளம்பிடுங்க, அந்த வீடு ஒரு மாதிரியான வீடுன்னு சொல்ல கட் பண்ணி இவரோட நண்பரோட இவர் அந்த வீட்டுக்கு போகிற மாதிரியும் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கதை எழுதணும் அப்படின்ற மாதிரியும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயம்னு பார்த்து இவரோட நண்பர் போன் பண்ணி டேய் நானும் ஆளு வெளியே போலான்னு பிளான் போட்டோம், நீ தான் ஒரு பெரிய இடத்த லீஸுக்கு வாங்கியிருக்காமே, எங்களுக்காக ஒரே ஒரு ரூம் கொடுக்க முடியுமான்னு கேட்க பயங்கரமா திட்டி போனை கட் பண்ணிட்டு நம்ம என்ன வேலையா வந்து இவன் என்ன வேலை பார்க்க சொல்றா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க கூட இருக்க ஒரு நபர் ஐயா உங்களுக்கு கதை எழுத வரல அதான பிரச்சனை, அவங்கள கூப்பிடுங்க, அவங்க பண்ற விஷயங்கள்ல கண்டென்ட் தன்னால கிடைச்சிட்டு போக போகுதுன்னு சொல்ல கட் பண்ணி இவர் போன் அடிக்கிறாரு. நண்பர் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட உள்ள வந்து ரூமுக்கு போய் சந்தோஷமா தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. வெளியில இவங்க கதை எழுதணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, இவங்களை அதாவது உள்ள போன அந்த ரெண்டு காதல் ஜோடியை பார்த்துட்டு சூப்பரான ஒரு கண்டென்ட் கிடைக்க ஆரம்பிக்குது. அதை எலாபரேட் பண்ணி எழுதிக்கிட்டே இருக்க கட் பண்ணி உள்ள இருக்க ஜோடியை காமிக்கிறாங்க. இவங்களோட காதலன் பாத்தீங்கன்னா படுத்து நல்லா தூங்க ஆரம்பிக்கிறான். இவங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு தூங்கிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் அங்க இருக்கிறத உணர்றாங்க. இதனால சுத்தி முத்தி பாக்குறாங்க, பேசாம தூங்குறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி தூங்கலான்னு போக ஏதோ ஒரு உருவம் கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டே இருக்கு. பயங்கரமா கத்த வெளியில இருக்க எல்லாருமே ஓடி வராங்க. உள்ள இருக்க இவங்களோட காதலனும் கண்ணை திறந்து பாக்க இவங்களை ஏதாவது தன்னோட கழுத்துல வச்சு கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. தடுத்து விட்டாரு. வெளியில இருக்கவரும் உள்ள வந்து என்ன ஆச்சு, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற
மாதிரிலாம் கேட்க அந்த லேடியும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. பார்த்ததும் அதாவது கேட்டதும் அந்த கதை எழுதிக்கிட்டு இருக்காரு இல்லையா, அவர் ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா இதே கண்டென்ட் தான் அவர் பேப்பர்ல எழுதியிருப்பார். ஸோ நம்ம எழுதுற விஷயம் அப்படியே இங்க நடந்திருக்கு அப்படின்றது இவருக்கு புரிஞ்சு போயிடுச்சு. இதுக்கு மேல ரிஸ்க் எடுக்க வேணாம், இந்த கதையை இதோட நிப்பாட்டிட்டு நாளைக்கா எழுதிப்போம் அப்படின்னு மாதிரி நோட் புக்கை வச்சுட்டு இவர் ஒரு மாதிரி படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயம்னு பார்த்து கடைக்கு போயிட்டு வந்த இவரோட அசிஸ்டண்ட பாத்தீங்கன்னா நமக்கு காமிக்கிறாங்க. ஐயா என்ன அதுக்குள்ள தூங்குறாரு, சரி எது வரைக்கும் எழுதியிருக்காருன்னு பாப்போமே. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. இவ்வளவு சூப்பரா இருக்கு, பாதியிலே நிறுத்திருக்காரு, நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி அந்த கதையை கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ணி அந்த லேடி இருக்காங்க இல்லையா அங்க போகுது. இவங்க தூங்கிக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட துணி எல்லாமே பாத்தீங்கன்னா விலகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு ஆன்மா இவங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்க மாதிரியும் இவங்களை கற்பழிக்கிற மாதிரியும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க பயங்கரமா கத்திட்டுறாங்க. எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாங்க. தூக்க கலக்கத்துல நின்னுகிட்டு இருக்காங்க. என்னமா ஆச்சுன்னு கேட்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. அதை கேட்க இப்ப கதை எழுதினா இல்லையா அவருக்கு ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கு. ஸ்டன் ஆகி போய் நின்றுகிட்டே இருக்கு. அங்க இருக்க எல்லாருமே ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ படுத்து தூங்குமான்னு சொல்ல காதலன் பயங்கர கோவத்துல இருக்கா. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தன்னோட நண்பன் கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கு. அப்பதான் அந்த டைரக்டருக்கு தெரிய வருது, கூட இருந்த அசிஸ்டன்ட் கதை எழுதியிருக்கார், அந்த கதை இங்க நடந்திருக்கு அப்படின்ற விஷயம். பலான்னு ஒரு ஆளா அறியறாரு. இந்த கதை எழுதுறது இதோட நிறுத்திக்கலாம், இங்க நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் எதுவும் சரி கிடையாது அப்படின்ற மாதிரி அதை குப்பையில போட சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்க காதலன் இருக்கா இல்லையா அவ காதலி என்ன இப்படி பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி பயங்கர மைண்ட் அப்செட்ல இருக்கும்போது குப்பை தொட்டியில இருக்க நோட்டை பாக்குறாரு. அதை சுத்தி முத்தி திருப்பி படிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்னடா அவ சொன்னதை அப்படியே எழுதி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு வேற கதையே கிடைக்கலையா, பரவாயில்ல இன்ட்ரெஸ்டா தான் எழுதிருக்கீங்க, இதோட கிளைமேக்ஸை நான் முடிச்சா எப்படி இருக்கோ அப்படின்ற மாதிரி உட்காந்து ஒரு எழுதிக்கிட்டே இருக்கும்போது இவரோட நண்பரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கா இல்லையா அவர் தண்ணி குடிக்கணும் அப்படின்ற மாதிரி உள்ள வர்றாரு. கதை எழுதிக்கிட்டு இருக்கிறத பாத்துக்கிட்டே இருக்காரு. ஆனா என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி பயந்து கேட்க ஒன்னுடா பினிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆமா என்னோட கதையிலும் இதே மாதிரி நீ தண்ணி குடிக்க வருவாடா, பரவாயில்லையே அதே பண்றிய அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவர் பயந்து போறாரு. அண்ணா ஏன்னா அப்படி பண்ண, கிளைமேக்ஸ்ல என்னன்னா எழுதி வச்சிருக்கான்னு கேட்க வெளியில ஏதோ சத்தம் கேக்குது. போய் பார்க்க கதை எழுதணும் அப்படின்ற மாதிரி வந்தா இல்லையா அந்த மனுஷன் அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கொடூரமான முறையில தாக்கி கொலை பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை பார்த்து ரெண்டு பேருமே பயங்கர அதிர்ச்சியா நின்றுகிட்டே இருக்க பிரசன்ட்டுக்கு வருது. உண்மையிலே இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்ற மாதிரி நியூஸ் பேப்பர்ல காமிக்கிறாரு. இந்த ஆதாரங்களை கொண்டு போய் நான் கோர்ட்ல சொன்னேன் அப்படின்னா யாரும் நம்ப மாட்டாங்க, ஆனா நடந்த விஷயங்கள் உண்மையில ஆயிடுமா அப்படின்ற மாதிரி பேசி அனுப்ப இந்த மனுஷனுக்கு இன்னும் கியூரியாசிட்டி அதிகமாவே இருக்கு. ரெண்டுத்தையும் கரைச்சி குடிச்ச ஒரு நபர் இருந்தா இல்லையா அவரை போய் பாக்குறாரு. அவர்கிட்ட சில விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் ஒரு விளக்கத்தை பாத்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது மனுஷ உடம்பு பாத்தீங்கன்னா ஒரு 3 பிரிவுகள் ஆனது. சாதாரண உடம்பு, அந்த ஆறான சொல்லக்கூடிய வெளிச்சம் ஒண்ணு, ஆன்மா அப்படின்ற ஒண்ணு. இந்த 3த்தையும் பாத்தீங்கன்னா முதல்ல இருக்குது சாதாரண உடம்பு, அதுதான் எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். மிச்சம் ரெண்டுமே மனுஷனை தாண்டின செயல் அப்படின்ற மாதிரி நம்பப்படுது. சயின்ஸ்ல டெலிபதி அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கு இல்லையா அதே மாதிரிதான் இங்க. இப்பதான் நான் ஒண்ணு நினைச்சேன் அதுக்குள்ள வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இவங்க நினைச்சதாலெல்லாம் அவங்க வந்திருக்க மாட்டாங்க, அவங்க தங்களோட ஆறாக்குள்ள டச் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆனதும் அவங்களோட நினைப்பு இவங்களுக்கு வந்திருக்கும். இதே மாதிரி தான் இது. ஸோ நீங்க சொல்ற கேஸ் படி பார்த்தா அந்த வீட்டுக்கு யாரோ செய்வரை வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆரோவை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதாவது ஆரோவை டிஸ்டர்ப் பண்ற வகையில நெகம் தோல் முடி அப்படின்ட்டு ஏதாவது ஒண்ணு கிடைச்சா போதும் அவங்களோட மொத்த பாசிட்டிவ் அரோரா எல்லாத்தையும் தூக்கிட்டு நெகட்டிவ் அரோரா சுத்த வைக்கலாம். இந்த விஷயம் தான் இங்க நடந்திருக்கும். எனக்கு டவுட்டா இருக்கு. அந்த செய்வினியை யார் வச்சாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா முதல்ல அவங்கள இங்க கூட்டுவாங்க, நிச்சயம் எல்லாத்தையும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல வீட்டுக்கு போறாங்க. திவ்யா பாத்தீங்கன்னா வர்ற மாதிரியே தெரியல, அவங்க அம்மாவும் விடுற மாதிரி தெரியல. இவங்க கடைசியா ஒரே ஒரு முறை மட்டும் வாங்க, இந்த எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கிடைச்சிடும், நாம ஒரு டாக்டரை தான் பார்க்க போறோம்னு சொல்லி கூட்டு போக அவங்களோட அதாவது திவ்யாவோட முடி எடுத்து ஒரு கிண்ணம் மாதிரி இருக்கும் அதுல தூக்கி போட்டு அந்த நபர் பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டே இருக்காரு, அதாவது சுத்தி பாத்துக்கிட்டே இருக்காரு. அது மூலமா திவ்யாவோட ஃபேமிலிக்கு ஒரு செய்வினை வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த செய்வினை பாத்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது, ஆப்பிரிக்கர்கள் பயன்படுத்தக்கூடிய ரொம்ப கொடூரமான செய்வினையா தான் அது இருக்கும். ஸோ இதை பயன்படுத்துறதுக்கு பாத்தீங்கன்னா எரும மாட்டோட மண்டை ஓட்டை பயன்படுத்தி இருப்பாங்க. அதை பயன்படுத்தி சில பூஜைகள் எல்லாத்தையும் மேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி அதாவது பிளட் ரிலேஷன் எல்லாருமே இதுக்கு பலியாவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். 7 தலைமுறைக்கு இந்த சூனியம் நிலைச்சு இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஃபேமிலியில யாரோ இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க, அதனாலதான் உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவாவே நடந்துகிட்டு இருக்கு அண்ட் துர்மரணங்கள் நிறைய ஏற்பட்டுகிட்டு இருக்கு அப்படின்னு நம்மலாம் சொல்லிட்டு உங்களுக்கு யாராவது பிரச்சனை கொடுத்துருக்காங்களா இல்ல ஃபேமிலியில ஏதாவது இஷ்யூ இருக்கான்னு கேட்க ஒரு 2 விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலியில இருக்கும். மொதல் விஷயம்
விஷயம் என்ன அப்படின்னா இவங்க அப்பாவோட தங்கச்சி பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. அவங்க ஒரு பெரிய கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்கன்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி சொத்து பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் இன்னொன்னு இவங்களோட அம்மாவோட அக்கா அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. அவங்க கூடிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல யாரோ ஒருத்தர் தான் பார்த்துருக்காங்களோ டவுட்டா இருக்கு. இதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு கேட்க இந்த சூனியத்தை அதாவது செய்வினியை எடுக்கணும் அப்படின்றது லேசுப்பட்ட காரியமே கிடையாது. யார் இதை வச்சிருக்காங்களோ அவங்க இல்லைன்னா அவங்க வழி வந்தவர்களோட தலைமுடி நகம் அப்படின்ற ஏதாவது ஒண்ணு கிடைச்சா போதும் அவங்களால மட்டும் தான் இந்த சூனியத்தை ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப இவங்க ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போறாங்க. தன்னோட அம்மா கிட்ட ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா, நம்ம வீட்டுக்கு யாரோ சேவனை வச்சிருக்காங்கம்மா, இதை பார்த்துட்டு யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே பேசிக்கிட்டே இருக்கு. அப்பதான் இவங்களோட ஃபேமிலியில பிரச்சனை அப்படின்ற மாதிரி திவ்யா அந்த நபர்கிட்ட ஷேர் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாமே ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. முதல்ல இவங்களோட அப்பாவோட தங்கச்சி ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்குமே. அப்பா கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாரு. ஊர் மக்கள் எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு அந்த லேடி பாத்தீங்கன்னா வேற ஒரு ஜாதிக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் இவங்களோட அப்பா பெருசா எடுத்துக்கல. தன்னோட தங்கச்சி நல்லா இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்காக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தங்கச்சி ஃபேமிலிக்கு ஒரு குழந்தை பிறக்குது. ஸோ அந்த குழந்தையோட சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்பதான் திடீர்னு அவங்களோட கணவர் அதாவது தங்கச்சி கணவர் இருக்கா இல்லையா, அவரோட நடவடிக்கைகள்ல மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்குது. சீட் ஆடுறது, நிறைய பணங்களை இழக்கிறது, அண்ட் எந்நேரமும் குடிமயமாவே இருக்கிறது அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்க எல்லாருக்கூடிய பிரச்சனை போட்டுக்கிட்டே இருக்கு. திவ்யாவோட அப்பா கிட்டயும் பாத்தீங்கன்னா சண்டையை போட்டுருவாரு. இதனால அந்த மனுஷனும் என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி மனசு உடைஞ்சு போயிருக்கும் போது அந்த சமயத்துலதான் எனக்கு சொத்தை பிரிச்சு கொடு இல்லைன்னா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி இவரோட மனைவி கிட்ட போய் பயங்கரமா சண்டையிட்டுக்கிட்டே இருக்கு. இதோட முடிவுல இவரோட மனைவியை பாத்தீங்கன்னா கொலை பண்ணிட்டாரு. விஷயம் வெளியே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக இவரோட பொண்ணையும் கொலை பண்ணிட்டு இவரை தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை அழுதுகிட்டே இவங்க சொல்லிட்டு அது கூடவே இவங்களோட அக்கா அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கூடிய சொத்து பிரச்சனை தான். அவங்க வீட்டை விட்டு எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்ற மாதிரி போனாங்க. அதுக்கப்புறம் எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்ல. ஸோ வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை. இதுல யார் இந்த வேலையை பார்த்திருப்பா அப்படின்ற மாதிரி ஃபேமிலி போட்டோஸ் எல்லாத்தையும் காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, ஒரு மாதிரி ஸ்டாண்ட் ஆயிடுறாங்க. அம்மாவோட போட்டோ இங்க எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி தகச்சு போய் நிக்கிறாங்க. திவ்யாவோட அம்மாவோட அக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தானே அவங்க தான் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அம்மாவா இருந்திருப்பாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்டதும் அவங்க அங்கிருந்து ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பி போய் திவ்யாவுக்கு போன் அடிக்கிறாரு. இந்த எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சது, என்னோட ஆபீஸ்க்கு வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்களும் கிளம்புறாங்க. ஆனா அதே சமயத்துல ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அம்மா கிட்ட வேக வேகமா போறாங்க. நீங்க தான் சூனியா வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. உங்களோட தங்கச்சியோட வீட்டுக்கு தான் நான் போயிட்டு வந்தேன், முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கம்மா, அவங்க உங்களை நோக்கி தான் வருவாங்கம்மா அப்படின்ற மாதிரி பதட்டத்துல பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்க அம்மா ஒரு மாதிரி நின்னுகிட்டே இருக்காங்க. கட் பண்ணா திவ்யா நம்ம ஹீரோவை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போனாங்க இல்லையா, அங்க ஹீரோவும் இந்த கேஸ் எல்லாத்தையும் ஆரம்பிச்சு விட்டாரு இல்லையா, ஒரு 1.5 கண்ணு ஆளு அவரு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சு போயிருச்சு. இந்த வீடியோ பார்த்தா உனக்கு புரியும்னு சொல்ல திவ்யா அவங்களோட அம்மாவோட இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அப்போ திவ்யாவோட தாத்தா கிட்ட நம்ம ஹீரோ ஹிப்னாட்டிசம் எல்லாத்தையும் பண்ணி உண்மைகள் எல்லாத்தையும் வர வச்சிருப்பாரு. ஸோ இது மூலமா ஒரு பிக்கெஸ்ட் ட்விஸ்ட் பாத்தீங்கன்னா உடைய ஆரம்பிக்குது. இந்த சூனியத்தை வச்சது திவ்யாவோட தாத்தா தான். அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது போக ஆரம்பிக்குது. திவ்யாவோட அப்பா பாத்தீங்கன்னா தங்கச்சி மேல உயிரா இருக்கார் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு நாள் 2 பேருக்கும் சரிசமமா சொத்தை பிரிச்சு வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுக்கிட்டே இருந்திருப்பாரு. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம திவ்யாவோட அம்மா ஒரு மாதிரி டென்ஷன்ல உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. இவங்களோட அப்பா பாத்தீங்கன்னா பெரிய மாதிரிகங்கள்ல ஈடுபடுற ஆளா இருப்பாரு. அவங்க கிட்ட போய் புலம்பிக்கிட்டே இருக்க, எனக்கு குழந்தை இல்ல, அவங்க குழந்தை பெற்று சந்தோஷமா இருக்காங்க, இப்போ சொத்தை வேற பிரிச்சு தர போறேன்னு இவர் சொல்றாரு. அவங்க சந்தோஷமா இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கலப்பா, ஏதாவது பண்ணிடுப்பா, அவங்களோட ஃபேமிலியா நல்லா இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க பிரெக்னன்ட் லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க உள்ள என்டர் ஆகுறாங்க. என்னோட கணவருக்கு பையன் தான் வேணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாரு. நீங்க இந்த பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணுவீங்கல்ல அங்கிள், பிறக்க போற குழந்தை ஆணா இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்க அந்த மனுஷன் இவங்களோட ஃபேமிலியே பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கா இல்லையா, பண்றேன், உன்னோட புருஷனோட தலைமுடியை மட்டும் கொண்டு வான்னு சொல்ல இவங்க அதை பண்ணி கொடுக்குறாங்க. சோ இது மூலமா இந்த மந்திரவாதி போடக்கூடிய ஸ்பெல் என்ன அப்படின்னா எரும மாட்டு தலையை வச்சு யாருமே அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு ஸ்பெல் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுதான் 7 தலைமுறைக்கு இவங்களோட குடும்பம் நாசமா போகும், இதை யாராலையும் தடுக்காது போட்டவங்களை தவிர அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கப்புறமா தான் இந்த பிரெக்னன்ட் லேடியோட கணவர் குடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு, சூதாட ஆரம்பிச்சிருப்பாரு, வீட்டுல பயங்கரமா பிரச்சனை போக்கிட்டே இருந்திருக்கும். ஒரு நாள் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் அவரோட மனைவியை பாத்தீங்கன்னா பிடிச்சி சண்டை போட்டாரு. அந்த இடத்துல அவங்க தெரியாதனமா அடிபட்டு இறந்து போயிடுறாங்க. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்க இவங்களோட குழந்தை இதை பார்த்துருச்சு. இதனால அவங்களையும் அடிச்சு அந்த இடத்துல சாகடிச்சிட்டாரு. தானும் இறந்து போகணும் அப்படின்றதுக்காக வீட்டு மேல இருந்து குதிச்சு இறந்து போயிட்டார் அப்படின்ற
அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த சம்பவங்கள் எல்லாமே திவ்யாவோட அம்மா பாத்தீங்கன்னா ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா அதே சமயத்துல அவங்களோட அப்பாவும் அங்க சிரிச்சுக்கிட்டே என்றாங்க. எதுக்காகப்பா இங்க வந்தீங்க, நீங்க நினைச்ச மாதிரி அதெல்லாம் முடிஞ்சிருச்சு இல்ல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. அந்த பிரெக்னன்ட் லேடி இறந்து போயிருப்பாங்க இல்லையா, சாகறதுக்கு முன்னாடி வயிற்றுல இருந்து குழந்தை வெளியே வந்துட்டு இருக்கும். அந்த குழந்தைய எடுத்து பாக்குறாங்க, பெண் குழந்தையா இருக்கும். இந்த குழந்தைய நானே வளர்த்துக்கிறோம்பான்னு சொல்ல, இந்த குழந்தைக்கு ஸ்பெல் இருக்கு, இதை கண்டிப்பா நீ கொண்டாகணுமான்னு சொல்ல இவங்க கேட்கறதா தெரியல, வளர்க்க ஆரம்பிக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி வேலைகள் எல்லாத்துலையும் ஈடுபட்டு இருப்பாங்க. சோ அந்த குழந்தை தான் திவ்யா அப்படின்ற மாதிரி தெரிய வந்தது. சோ இதை கேட்டதும் இவங்களால ஏத்துக்கவே முடியல. தன்னோட ஃபேமிலியை கொலை பண்ணவங்க கூட இவ்வளவு நாள் வாழ்ந்துகிட்டு இருக்கோமா, எனக்கு கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி அழுது புலம்பிக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோவோ அந்த பிளாக் மேஜிக்ல ஈடுபட்டார் இல்லையா, அவரோட முடியை ஹிப்னாட்டிசம் பண்ணும்போது உருவிட்டு வந்துட்டு இருப்பாரு. அந்த முடியை எடுத்துக்கிறாரு உள்ள, அதாவது அந்த வீடு இருக்கு இல்லையா, அதுல இருந்து பெரிய எலும்பு கூட தலை மாட்டிருப்பாங்க. இந்த ஸ்பெல் எல்லாமே இதுலதான் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வெளியில போய் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எண்ணெயை ஊத்தி கொளுத்தி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒன்னும் கவலைப்பட வேணாம், இந்த ஸ்பெல்ல ரிவர்ஸ் பண்ணியாச்சு, இனிமேல் உங்களோட ஃபேமிலிக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்ற மாதிரி அவங்கள கூட்டு போய்கிட்டே இருக்கு. அப்பதான் அந்த ஒன்றரை கண் நபர் இருக்கா இல்லையா, அந்த ஸ்பெல்ல நம்ம ரிவர்ஸ் பண்றதால இதை பயன்படுத்தினாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. கட் பண்ணி திவ்யாவோட அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு தன்னை சுத்தி யாரோ இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்கு. பயந்து போய் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. பார்த்தா இவங்களோட அப்பா நின்னுகிட்டே இருக்காரு. அப்பா நின்னுகிட்டு இருக்கீங்களா, அவன் என்னப்பா ஆச்சுன்னு கேட்க பயங்கரமா கதறாரு. நான் அப்பவே அந்த பொண்ணை கொன்னுடுன்னு சொன்னேன், இப்போ அவ அந்த கர்ஸை ரிவர்ஸ் பண்ணிட்டான், நமக்கு தான் இப்ப பெரிய ஆபத்து இருக்குன்னு சொல்ல இவங்க ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட அப்பாவும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பைத்தியம் முடிச்ச மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கு. இவங்களோட அப்பா இருக்கா இல்லையா, மேல இருந்து குதிச்சு இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்கள தூக்க மாட்டிக்கிட்டு அந்த இடத்துல துடி துடிக்க இறந்து போறாங்க. கட் பண்ணா இதுல சம்பந்தப்பட்ட எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. சோ இந்த சாபம் அதாவது சூனியம் இத்தோட முடிஞ்சது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. வேக வேகமா ஹீரோவோட அசிஸ்டன்ட் அங்க வராங்க. என்னோட அம்மா கிட்ட நான் விசாரிச்சுட்டேன், என் அம்மா எந்த விஷயத்தையும் பண்ண கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும், ஒன்னும் பதட்டப்படாது அப்படின்ற மாதிரி ஹீரோ கவுண்டர் பண்ணிட்டு அங்க இருக்கிற ஃபேமிலி போட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்காரு. பிளட் ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்னா இந்த சாபம் தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ திவ்யா மேல இருந்து எடுத்தாச்சு, திவ்யா கிட்ட போட்டவங்களை கொலை பண்ணியாச்சு, அதாவது இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு மேல என்ன இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம். திவ்யாவோட சொந்தக்காரங்க தான் இப்போ நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அவங்க சொந்தக்காரங்களை கூட அந்த ஸ்பெல் விடாது அப்படின்ற மாதிரி முன்னாடியே சொல்லியிருப்பாங்க இல்லையா. இது மூலமா இந்த செய்வினை இன்னும் முடிவுக்கு வரல, இவங்களையும் அழிக்க போகுது, இவங்களோட ஃபேமிலி மொத்தத்தை அழிக்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லாரும் அவங்கள திரும்பி பார்க்க அவங்க ஒரு மாதிரி பயந்து போறாங்க. திடீர்னு முகம் மாற ஆரம்பிக்குது, ஈவில் தனமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நின்னுகிட்டே இருக்க இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. டு பி கண்டினியூட் அப்படின்ற மாதிரி போட்டு இந்த படத்தோட முதல் பாகத்தை பார்த்தீங்கன்னா முடிச்சிடுறாங்க. ரெண்டாவது பாகம் வந்தாதான் என்ன நடக்கும் அப்படின்றது தெரியும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இதுல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.